என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சுவாமி கிட்ட நம்ம அணுகணுங்கிறதுக்கான பதிகம் இதை படிக்க படிக்க சொல்றார். சிவபெருமானுக்கு எப்படி நாவுக்கரசர் சொல்றார் இல்லையா, ஒன்ன விட்டா நாம் ஆர்க்கும் குடியெல்லும் நானே என்றோம். அந்த மாதிரியான பதிகம் இரண்டாவது. கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடி எழிலும். இவ்வளோ பெரிய பதவி தரேன் அவ்வளோ பெரிய பதவி தரேன்னாலும் எனக்கு வேணாமா, சிவபெருமானோட திருவடி கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பதிகம் இரண்டாவது பதிகத்தை சொல்றார். முதல் பதிகத்துல எப்படியெல்லாம் நம்மளுக்கு ஆரம்பிக்கணும், பக்தியில எவ்வளோ தூரம் கரை கண்டா இதெல்லாம் நடக்கும். நீதான் அரும்பி விதிர்த்து வேர்த்து கொட்டிட்டே இருக்கணும். அப்போ சுவாமியை தேடி தேடி ஓடணும். நகரவே முடிய மாட்டேங்குது. அதுவா கால் வலி அப்படின்னு ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பிச்சு ஒரு வழியா இன்க்ரீஸ் பண்ணி எல்லார்ட்டையும் சொல்லி பரிதாபத்தை வாங்கிட்டு ஒரு இடமா உட்காண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கோவில் போறேடா, ரொம்ப பெருசா இப்ப கோவில் 14 ஏக்கரம், யாரும் அப்புறம் வந்து படுத்துட்டா நான் தான் நாளைக்கு அப்படின்னு அது வேற. நம்ம இல்லைன்னா இந்த லோகமே அசையாதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். நம்ம ஆத்துல ஒரு டம்ளர் கூட அப்படி நகராதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம இல்லைன்னா அவெல்லாம் பட்னியா கிடப்பான்னு நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம தான் நினைச்சுட்டு இருக்கோம். அது எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. நாடி தேடி தொழுவாரவா நானத்தாக திரிவேன். திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்றாரு. அவன் மாதிரி ஒரே ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா, எனக்கு ஒரு தரம் கிடைக்குமா, ஒரே வாட்டி நான் போய் சொல்வேனா இப்படி நந்தனார் கேட்டார் இல்லையா, ஒரு தரம் சிதம்பரம், ஒரே ஒரு தரம் சிதம்பரம். அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து உங்க கொல்லையில நாயா காத்து கிடக்கேங்கிறார். எஜமானன் அனுப்புறதாவே அவருக்கு சுவாமி வர்றார். அந்த மாதிரி அன்பு மட்டும்தான் தேவை. அது அன்பு நம்ம கிட்ட வந்துட்டுதான் எல்லாரையும் சமமா பார்க்கறது. அதுதானே எனது யானும் வேறாகி எவரும் யாரும் யாராகும் இதய பாவனாதீதம் அருள்வாரி. திருப்புகழ் அருள்நாதர் கேட்கிறார். எல்லாரும் சமம் தான். அங்க பாரு, அங்க பார்த்துக்கோ அவதான், அப்புறம் சொல்றேன் அவளை பத்தி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது போகணும். சேர்ந்தவாளை கூட வச்சுக்கிறது, மற்றவாளை நகர்த்தி வச்சுக்கிறது, இவா கிட்ட பேசுறது, அவாட்ட முகம் காட்டுறது, இந்த எண்ணங்கள்லாம் இதெல்லாம் படிச்சா போயிடும். இப்ப படிக்கிறோமே, இப்ப தொடரோமே ஒரு நூல், இந்த தொட்டாலே அந்த எண்ணம்லாம் நம்ம கிட்டக்க வராது. அதெல்லாம் திருஷ்டி மாதிரி நம்மளை விட்டு போயிடும். அதான் சுவாமி நம்மளுக்கு சுத்தி போட்டு இருக்காரு திருவாசகம் மூலமா. இந்த கெடுதல் என்னெல்லாம் நோட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி யாரையும் கிட்ட நெருங்க விடாத பண்றது, தேவையான வாழ்க்கை கூட அனுகூலம் பண்றது, அந்த மாதிரி நிலையெல்லாம் எனக்கு வரலாம். சம திருஷ்டியா பார்க்கணும் எல்லாரையும். யான் எனது, அதே வகுப்புல சொல்றார். யான் எனது அப்படிங்கிற நினைப்பு என்னை கடந்து போய் பெருமானுடைய திருவடி நிழல் மட்டும் எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் சொல்றாரு. கைதான் தலை வைத்து இங்க உச்சி உள்குவார் தங்கள் உச்சியாயின்னு சம்பந்த தேவாரத்துல சொல்றாரு இல்லையா. யார் யாரெல்லாம் மனப்பூர்வமா சுவாமி நினைச்சுட்டு இருக்காரோ அவர்களுக்கு இங்க உச்சியில இருக்காராம் பெருமாள். உச்சியிலிருந்து 12 அந்த இன்ச்சுக்கு மேல கை கூப்பணும். சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் மட்டும் இந்த நமஸ்காரம். அப்படி சொல்லி கை மேல தூக்கிக்கணும். தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி பின்னாடி வரப்போற திரு பள்ளி எழுச்சியில சொல்வார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபார், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபார், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபார், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபார். படுத்துன்னு பெறட்டாலும் என்ன நிலைன்னே தெரியலையா. என்னை ஆட்கொண்டுவியா பெருமானே, என்ன விட்டுடுவியா அப்படின்னு அந்த நிலையே தெரியாம இருக்க. அந்த நிலை நம்மளுக்கு வரணும்னு இதுல சொல்ற. பொய்தான் தவிர்த்து, இதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலயே. பொய்தான் தவிர்த்து, பொய்ங்கிறது என்னன்னு நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியறது தான் பொய். நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் வேற வழியே இல்லை, என்னதான் பண்றது, பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம்.
பண்ணி 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 அது முதுகுல பின்னாடி உட்காந்துருக்கு இறங்க மாட்டேன்னு வேதாளம் மாதிரி. அது என்னைக்கு இறங்குறதோ அன்னைக்குதான் அப்படி கை கூப்பி அரகரான்னு சொல்லும் பொழுது கண்லேருந்து ஜலம் வந்து இல்லையா, அப்படி நினைச்சு அவரை நினைச்சு உருகி உருகி இந்த கை தன்னால இப்படி போகணும், கைதான் நெகிழ விடேன். அந்த போற்றின்னு சொன்ன கை என்னை அறியாம கீழே விழுந்து நான் உன்னுடைய தியானத்துக்கு உள்ள போகணும். உடையாய் என்னை கண்டுகொண்டேன். இந்த வஸ்துக்கெல்லாம் இவெல்லாம் ஓனர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஓனர் சிவபெருமான் உடையாய்னு கூப்பிடுறார். என்னை ஆளுடையாய் எந்தமை உடையாய். அப்பேற்பட்ட பெருமானே என்னை கொஞ்சம் திரும்பிதான் பாரு.